சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கடந்த சில தினங்களாகவே அதிமுக, பாஜக, தாவேக கூட்டணி குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக விஜய்க்கு 51 சீட்டுகள், துணை முதலமைச்சர் பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி, 1 வருஷத்துக்கான முதலமைச்சர் பதவி என பல்வேறு ஆஃபர்களை அமித்ஷா எடுத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் விஜய்க்கு அழுத்தத்தை தரக்கூடிய வகையில சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் உள்ளிட்ட விவகாரங்களையும் பாஜக கையில் எடுத்திருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டுல பாஜகவுடன் கூட்டணி அமைத்து திமுக உட்பட எந்த கட்சியும் வென்றதே இல்லை என்று டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2001 போட்டியிட்ட திமுகவும் தோல்வியடைந்து விட்டதாக கூறிய டிகேஎஸ் இளங்கோவன், விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் அது எங்களுக்கு நல்லதுதான் என்றும் கூறியிருக்காரு. இது குறித்த பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். விஜயின் தற்போதைய நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு என்டிஏ கூட்டணியில இணைய மனம் இருந்தாலும் அவர் மேல் விமர்சனங்கள் அதிகம் வரும் என்று யோசிக்கிறாரு. இந்த நிலையில கட்சி ஆரம்பிக்கும் போதே திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று அரசியலுக்கு வரும்போதே திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் மேடைகள்லையும் பேசினாரு. இதற்கிடையே டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விஜய் விசாரணைக்காக ஆஜரான நிலையில பாஜக தலைவர்களை சந்திப்பார் என கூறப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு சென்னை திரும்பினார் விஜய். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, குறிப்பாக பாஜக, அதிமுக, சசிகலா, ராமதாஸ் என யாருடனும் எந்த மட்டத்திலும் பேச்சு நடக்கவில்லை, காங்கிரஸ் உடன் பேச்சு நடப்பதாகவும் சிலர் வதந்திகளை பரப்புனாங்க. ஆனால் அதுவும் நடக்கல. எனவே திமுக இது போன்ற தகவல்களை பரப்பி வரக்கூடிய நிலையில யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாஜகவுடன் விஜய் கூட்டணி பேசியது என்னவோ உண்மைதான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்பொழுது அவர் கூறுகையில, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது, பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும், வாக்காளர்களை எப்படி கையாள வேண்டும், எஸ்ஐஆர் பணிகள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கட்டாயமாக இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களிலும் திமுக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் என்ற பாரபட்சம் பார்க்கப்பட்டதில்லை. அப்படி பாரபட்சமாக செயல்பட்டிருந்தால் லோக்சபாவில் 40க்கு 40 வென்றிருக்க மாட்டோம். திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் திமுக வேட்பாளர்களாகவே கருதி பணியாற்றி வருகிறோம். திமுகவில் விருப்ப மனு கொடுத்த அனைவருக்கும் நேர்காணல் நடத்தப்படும். அந்த தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு செல்ல வாய்ப்பிருந்தால் அதனையும் அவர்களிடம் எடுத்து கூறுவோம். அதேபோல் பாஜகவுடன் விஜய் கூட்டணி அமைத்தால் அது திமுகவுக்கு நல்லது. ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து யாரும் வென்றதே கிடையாது. திமுகவை சேர்த்தே சொல்கிறேன், பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2001 திமுகவே தோல்வியடைந்துள்ளது அப்படின்னும் தெரிவித்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு பரப்புரை, தேர்தல் வாக்குறுதிகள், தொகுதி பங்கீடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையும் முக்கியம். அந்த வகையில எந்த கட்சிகளிலும் சேராமல் தனித்தே நின்று கொண்டிருக்கக்கூடிய தாவேகவிடம் பாஜக வைக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், மத்தியில் நாங்க, மாநிலத்துல நீங்க, ஆனால் இப்போதைக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் ஓகேவா என்பதுதான். ஆனால் இதனை விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தகவல்கள் ஒருபுறம் கசிந்துள்ளன. இந்த நிலையில தாவேகவின் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்ல முக்கால்வாசி பேரு என்டிஏ கூட்டணியில் இணையலாம் என்று சொல்லியிருக்காங்க. இதனால கடந்த ஒரு வாரமாகவே என்டிஏ கூட்டணியில் தாவேகவை இணைக்க விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில வரக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணியுடன் விஜய் இணைந்தால் எப்படி இருக்கும், ஒருவேளை அப்படி இணைந்தால் என்டிஏ கூட்டணி தமிழகத்துல ஆட்சியை பிடித்துவிடும் என்ற அச்சத்தில் தான் டிகேஎஸ் இளங்கோவன் இப்படி பேசினாரா என்பது குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.